மா சேனல் சார்பாக மாசான மக்களுக்கு வணக்கம். இந்த தம்பனையில பார்த்துட்டு நீங்க கிளிக் பண்ணிட்டு உள்ள வரீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கோவத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் உள்ள வரீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த ஒரு 5 நிமிடம் கண்டிப்பா உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும். அப்படி பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு நன்மை, எனக்கு ஒரு நன்மை. கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நமது நேயர் ஒருத்தவங்க ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. நான் தினமும் ப்ரேயர் பண்ணுறேன், ப்ரேயரும் மெடிடேஷனும் ஒன்று தானே, அப்படி இருந்தோம் கோபம் எனக்கு அப்பப்போ வருது, இந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பதில பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த உலகத்திலேயே அதிக கோபக்காரன் யார் தெரியுங்களா? உங்களுக்கு ஒரு நிமிஷம் இந்த கேள்விக்கான விட யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்திலேயே பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்து இந்த காலகட்டத்து வரைக்கும் அதிக கோபக்காரன் யார் தெரியுமா? இப்ப பாருங்க, நான் கோபத்தை பத்தி பேசலாம்னு நினைச்சேன். தள்ளு வண்டியில வெங்காயம் போயிட்டு இருக்கு. அந்த சவுண்ட் இதை டிஸ்டர்ப் பண்ணுது. எனக்கு சின்னதா இரிட்டேட் ஆகுது. அப்புறம் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்தேன். அந்த வயசான காலகட்டத்தில் அவரு நடந்தே வண்டி தள்ளிக்கிட்டு வெங்காயம் வித்துட்டு இருக்கிறாரு. அதை யோசிக்கும் போது அந்த உழைப்பு தான் எனக்கு, அந்த கஷ்டம் தான் எனக்கு முன்னாடி தெரியுது. இந்த எரிச்சல் கோபம்ன்றது வரல. இது போலதான் நிறைய விஷயங்கள் நாம சிந்திச்சு பார்த்தா நமக்கு கோபம் வரப்போறது கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன். இந்த கேள்விக்கு பதில் யோசிச்சிங்களா? யார் உலகத்திலே அதிக கோபக்காரன்னு? நீங்க ஹிட்லரோ இல்லை நீங்க வரலாற்றை கேள்விப்பட்ட நிறைய பேரை நீங்க சொல்லியிருப்பீங்க. ஆனால் அவர்களெல்லாம் கிடையாது. உண்மையாலுமே அதிகப்படியான கோபக்காரர்கள் யாருன்னா ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள், இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இவன் பதிவுக்கு பதிவு வித்தியாசமா ஏதாவது ஒன்று சொல்றான், ஏதாவது ஒன்று சொல்லி குழப்பறான் அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மைதான் சொல்றேன். ரிஷிகளும் சித்தர்களும் முனிவர்களும் தான் அதிக கோபக்காரர்கள். அதனால தியானம் செஞ்சா தவம் பண்றவங்க முனிவர்கள் தான் கோபத்தை இழந்திருப்பாங்க, கோபம் இல்லாமல் இருப்பாங்கன்னு நீங்க நம்பினீங்கன்னா அது உங்க முட்டாள்தனம். எப்படி சொல்றேன்னு பாருங்க. சாபம், இந்த சாபம்னு ஒண்ணு எதுல இருந்து வந்தது, யார் சொல்லி வந்தது நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா எல்லாமே முனிவர்கள், ரிஷிகள், குருமார்கள் இவங்க கொடுக்குற சாபம் தான் இருக்கும். நீங்க வரலாற்று காவியம் எடுத்தாலும் சரி, உண்மை காவியங்கள் எடுத்தாலும் சரி. ஏன் இவர்களுக்கு இவ்வளவு கோபம்? தவம், தியானம், துறவு நிலைக்கு போனவங்க தானே. இவங்களுக்கு ஏன் கோபம் இருக்கு? இதை நீங்க சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்குள்ளதாங்க பெரிய ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை இன்னைக்கு நாம உடைப்போம். கண்டிப்பா இதை நீங்க உணர்ந்து உங்க கோபத்தை கட்டுப்படுத்துவீங்க. அதாவது கட்டுப்படுத்துறதுல உங்க கோபத்தினுடைய ஆற்றலை நீங்க சக்தியா மாற்றுவீங்க. இதுக்கு உறுதியா சொல்றேன். இப்ப பாருங்க, சித்தர்கள் எந்த வகையில அந்த ஆற்றலை பயன்படுத்திருக்காங்கன்னு பாருங்க. கோபம்ன்றது மிகப்பெரிய ஆற்றல். கடவுள் படைப்புல எல்லாருக்குமே, எல்லா விலங்கினம், எல்லா உயிரினத்துக்குமே இந்த கோபம்ன்ற ஆற்றலை கொடுத்துருக்காங்க. இந்த ஆற்றலை எதுக்கு பயன்படும் பாருங்க. மனிதனுக்கு உருவாக்கப்பட்ட கோபம் எதற்குன்னா, அதர்மத்தை கண்டா கண்டிப்பா அந்த இடத்துல உங்க கோபம் பொங்கி எழணும், நியாயத்தை நிலைநிறுத்தணும், தவறுகளை சுட்டி காட்டி தட்டி கேட்கக்கூடிய தைரியம் வரத்துக்கு இந்த கோபம் தேவைப்படுது. அப்போ கோபம்ன்றது தவறான விஷயம் கிடையாது. கோபம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஆற்றல். சரிங்களா? அந்த ஆற்றல் சரியான விஷயத்துக்கு மட்டும்தான் வெளிவரணும். அதுதான் பகவத்கீதையில பகவான் என்ன பண்றாரு உங்களுக்கே தெரியும். எல்லாரையுமே அழிச்சாரு. கடைசியா கௌரவர்கள் எல்லாருமே அழிச்சாரு பாண்டவர்களை வச்சு. என்ன காரணம்? கௌரவர்கள் எல்லாருமே தவறுகள், அதாவது அதர்மத்தை சார்ந்து போனாங்க. அதனாலதான் அவரு அவங்கள அழிச்சாரு. அப்ப அந்த கோபத்தை அவர் ஆற்றலா எதுக்கு பயன்படுத்துறாரு? தீமைகளை அழிக்க, அதர்மத்தை அழிக்க. சரிங்களா? நீங்களும் நியாயமா கோவப்பட்டீங்கன்னா அந்த கோபம் உண்மையாலுமே அது நல்லதுதான். அநியாயமா கோவப்படக்கூடாது. சரிங்களா? இந்த கோபத்தை சரி செய்யதான் 5 வகை வழிமுறைகள் நான் சொல்லியிருந்தேன். தியானம், மூச்சு பயிற்சி, மனதை திசை திருப்புதல், உணவு, உறக்கம், இப்படி சொல்லியிருந்தேன் நானு. தியானம் பண்றது எதுக்கு, மூச்சு பயிற்சி பண்றது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க கேரக்டரை மாத்துறதுக்கு கிடையாது. உங்களுக்கு எழக்கூடிய கோபத்தினால வரக்கூடிய படபடப்பு, நர்வஸ், பிபி, டென்ஷன்ஸ் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு தான். மற்றபடி உங்க கேரக்டர் கோபக்கார கேரக்டர்னா அந்த கேரக்டரை மாத்தாது. இப்பதான் சொன்னேன், தியானம் பண்றவங்க துறவிகள் தான் அதிக கோபக்காரங்கன்னு. புரியுதுங்களா? அப்ப சரி, இந்த கோபத்தை எப்படி குறைப்பது, எப்படி சரி செய்வதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நேர் நிகரா இருக்கக்கூடிய பொறுமைசாலி, பொறுமை அப்படின்ற ஒண்ணுத்துல கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு அப்பப்போ முன்கோபம் வருதா? அப்ப நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது பொறுமைனா என்ன, பொறுமையால என்னென்ன சாதிக்கலாம். பொறுமையால சாதிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லா பாடல்கள்லையும் எல்லா இலக்கியங்களுமே இருக்கு. பொறுமைதான்
கடலிலும் பெரிது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பொறுமைக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு உணருங்க. கோபத்தின் ஆற்றல் கூட தவறாயிடுச்சுன்னா அழிச்சிரும். ஆனா அந்த பொறுமையின் ஆற்றல் யாரையுமே அழிக்காது. பொறுமையா இருந்து சாதிச்சவங்க உலகில் பெரிய பெரிய தலைவர்களா மாபெரும் மனிதர்களா மாறி இருக்கிறாங்க. அந்த பொறுமையை கையால நீங்க என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு அதை முயற்சி பண்ணுங்க. எடுத்துக்காட்டுக்கு நீங்க இறைவன் கிட்ட கடவுள் கிட்ட ப்ரே பண்ணும்போது என்ன பொறுமையா இருக்க கடவுளே, எனக்கு பொறுமைனா என்னன்னு கத்துக்கொடு அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. இப்போ எல்லாருக்குமே பிரச்சனைகளை சமாளிக்க தெரியாம தான் கோபம்ன்றது ஒன்று வெளிப்படும். பிரச்சனைகளை சமாளிக்கிறது கோபத்தின் மூலமா மட்டும் இல்ல, பொறுமையாலும் சாதிக்கலாம். ஒரு பையன் தவறு செய்துட்டான், அதுக்காக அதே தவிர பேரண்ட்ஸா இருந்தா எப்படி கண்டிப்பாங்க? அன்பு காட்டுவாங்க, இல்ல ஆத்திரத்துல அடிப்பாங்க. அதே தவிர ஸ்கூல்ல அவன் பண்ணிட்டான், டீச்சரா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அதே அவனுக்கு பொறுமையா எடுத்து சொல்ற டீச்சரும் இருக்கிறாங்க. அப்பயே தண்டிச்சு அவனை கண்டிச்சு அடிக்கிற டீச்சரும் இருக்கிறாங்க. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வகை தவறுகளுக்கும் பொறுமையாலையும் கையாளலாம், அடியாலையுமே கையாளலாம். அதாவது உங்க ஆத்திரத்தாலையும் அதை கையாளலாம், பொறுமையாலையும் கையாளலாம். அதனால உங்களுக்கு கோபம் தவறா அமையுதா, பொறுமையை கையாளுறது தான் மிக சிறந்த ஆற்றல். சரிங்களா? இப்போ சாம பேத தான தண்டம் எதுக்கு சொல்லியிருக்கிறாங்க? சாம பேதம் தான தண்டம்னா முதல்ல பேசி பார்க்கணும், அப்புறம் அவங்கள அரவணைச்சு பார்க்கணும், இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஆசை காட்டி அவங்களுக்கு பொருள் கொடுத்து பார்க்கணும், லாஸ்டா தண்டம். அப்பதான் நீங்க கோவப்படணும். சரிங்களா? எடுத்த உடனே கோவப்படுறது மிகப்பெரிய தவறு. அந்த ஆற்றல் வீணாக்குறீங்க. அந்த ஆற்றலை தேக்கி வச்சு அந்த ஆற்றலை மிகப்பெரிய சக்தியா மாற்றி அநியாயங்களை அழிக்க மட்டுமே பயன்படுத்தினாங்க அந்த சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள். அப்போ அப்படிப்பட்ட ஆற்றல் உங்களுக்குள்ள இல்லாம இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வேஸ்ட் ஆயிடுவீங்க. உங்களுக்குள்ள ஆற்றல் இருக்கணும், அந்த ஆற்றலும் தேவைப்படும் போது வெளிவரணும். இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பொறுமையை கையாளும் போது அது உங்களுக்கு வைராகியமா மாற உதவும். சரிங்களா? இதுதான் போன பதிவுல சொல்லியிருந்தேன். நான் வைராகியமாக மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் கோபத்தை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதற்கு நீங்கள் பொறுமையை கடைபிடிச்சா தன்னால அது வைராகியமா மாறும். கருத்து பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய்.